ஆராதிக்கிறோம் அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உண்மை மகிமை செலுத்துகிறோம். இதுவரையில தகப்பனே கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தினேன் அப்பா. இப்பண்ணுமா எங்களை நடத்தினவரே, இனியும் எங்களை நடத்த வல்லவரே, நன்றியோடு அப்பாவை நாங்கள் சோதனைக்கிறோம். உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு இருக்க போது தருகிறப்பா, நான் தருகிறப்பா. கலந்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது தருகிறப்பா, நான் தருகிறப்பா. கலந்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. எல்லாம் செய்கிறேன்,
ஆசிரியே பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேனே நீங்க எனக்கு இருக்கும் போது கலகலப்பா நான் கலகலப்பா நடத்தும் போது பயமில்லப்பா எனக்கு பயமில்லப்பா சேர்த்து வைப்பதில்லை சேர்த்து வைப்பதில்லை உம்மை நோக்கி கூறும் மனதோடு என்னை மறந்து விடுகிறோம் உம்மை நோக்கி கூறும் மனது உணவு என்னை மறந்து விடுகிறோம் ஏசையா 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 நீங்க எனக்கு இருக்கும் போது கலகலப்பா நான் கலகலப்பா கலந்து விட்டு நடக்கும் போது பயமில்லப்பா எனக்கு பயமில்லப்பா நீங்க எனக்கு இருக்கும் போது கலகலப்பா நான் கலகலப்பா கலந்து விட்டு நடக்கும் போது பயமில்லப்பா எனக்கு பயமில்லப்பா. ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கும் போது நான் எவருக்குமே கலங்க போவதில்லை. அல்லேலூயா. எதற்குமே நான் கவலைப்பட போவதில்லை. ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க. ஏற்ற காலம் வரும்போது நிச்சயமா என்னை உயர்த்துவீங்க. எல்லாரால தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா, ஒதுக்கப்பட்டதா இருக்கிறேன்னு சொல்றீங்களா, ஏற்ற காலம் ஒன்று உண்டு. ஆண்டவர் உயர்த்தக்கூடிய நாட்கள் உண்டு. அவருடைய வெள்ளத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க. அதான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டுமா ஒரு விஷயம் கூட நீங்க எனக்கு இருக்கும் போது கலகலப்பா நான் கலகலப்பா கலந்து வீசி நடக்கும் போது பயமில்லப்பா எனக்கு பயமில்லப்பா நீங்க எனக்கு இருக்கும் போது கலகலப்பா நான் கலகலப்பா கலந்து வீசி நடக்கும் போது பயமில்லப்பா எனக்கு பயமில்லப்பா. துன்பங்கள் செய்யும் தொல்லைகள் மறைத்தோட துன்பங்கள் செய்யும் தொல்லைகள் மறைத்தோட மலைப்போல் வருவதெல்லாம் படிப்போல் நீக்கினோம் மலைப்போல் வருவதெல்லாம் படிப்போல் நீக்கினோம் நீதி சூரியனே உம்மை நோக்கி காத்தேன் செத்த மறைந்து போவதில்லை சூரியனே உம்மை நோக்கி காத்தேன் செத்த மறைந்து போவதில்லை. ஏசையா 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 நீங்க எனக்கு இருக்கும் போது கலகலப்பா கலகலப்பா நடக்கும் போது பயமில்லப்பா எனக்கு பயமில்லப்பா. கஷ்டப்படுகிறவன் பாதத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் இங்கே என்னுடைய நாமத்தில் 2 பேராலும்
மூன்றுக்கு ஏதாவது ஒருமனப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இருக்கிறவராகவே இருக்கிறவர் கண்டு கொண்டே இருக்கிறார். இதுதான் நீ அவரை தேட வேண்டிய நேரம். இதுதான் இருதயத்தை தண்ணீரை போல தேவனுடைய பாதத்துல சமர்ப்பிக்க வேண்டிய இதுதான் நீ கர்த்தருடைய கரங்கள்ல இருந்து நன்மையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கருத்தா தேவை. தேவ பிரசன்னத்துல உன்னை விட்டு ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு மொழி கொண்டு அவர் கைவிட மாட்டார். நன்றியாக சந்தோஷப்படுகிறார். திரும்ப மகா பெரியதான் இந்த சமூகத்தில நாங்கள் நிற்கிறோம் என்று எங்களை ரட்சித்ததற்கு ஏராளமான ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் வியாதிகளின் பிரிவுகளில் ஏராளமான ஜனங்கள் சாத்தானுடைய கருத்தின் கீழாக இருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் அன்றுவரே பிள்ளைகள் என்று தெரிவித்தார்கள். இன்னும் உண்மை அறிகிற அறிவு இல்லாததுனாலே வாழ்க்கை நன்மைகளை இழந்து போயிருக்கிறார். யாருக்காகவும் ஒவ்வொரு சபைகளுக்காக சத்தியம் ஆழமாக இருந்தது. புரிந்து கொள்ள செய்யக்கூடிய உணர்வை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானது சபைகளிலே பலமாய் வந்த வண்ணம் அல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தோடு நடந்து போகிறது. தேசத்தின் தலைவர்களையும் ஜனங்களையும் பட்ட ஆண்டவரே, சபைகள் இன்னும் உற்சாகமாய் ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை பல கலைஞர்கள் வழிநடத்த எந்த கூட்டமாயிருந்தார் நீரே எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். நீரே எங்களை வேறுபடுத்துகிறீர்கள். நீர் எங்களை உயர்த்துகிறது, இன்னும் மேன்மைப்படுத்துகிறது. மந்தையை போல ஒரு விசாலமான ஒரு கூட்டமாக கூட்டுவதற்கும் இடத்தை பெருக செய்வதற்கும் வல்லவராக இருக்கிறது. சந்தோஷங்களை விண்ணப்பங்களை வைத்தது ஒவ்வொருடைய வேலைகளையும் கட்ட ஆசை வருமானங்கள் குறைவுபடாதபடி பெருக செய்து நேகருக்கு மத்தியில உங்களுடைய கனம் என்ற கணத்தை தந்து ஆசைப்படுகிறது. எல்லா விதமான குறைகள் நீங்க நிறைவுகள் உண்டாகும். நீ கொடுத்திருக்கிற அந்த தேவசேனை சபை வல்லமை ஊழியர்களுக்காக இதில் நீ வைத்திருக்கிற குடும்பங்களுக்காக நீ தரப்போகிற குடும்பங்களுக்காக முக்கியமாய வழிநடத்தினார். 112 சங்கீதம் 112 எடுத்து கையில வச்சு பாருங்க, கூட சேர்ந்து வாசிக்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய
அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். செம்மையானவன் இருளில் வெளிச்சம் கேட்கும். இறக்கும் மன உருக்கும் நீதி உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஒன்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். செய்தி கேட்கிறதுனால் பயப்படாது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஐந்திலிருந்து 8 வசனங்களை ஐந்தாம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை செம்மையானவர்களுக்கு இருளிலே இறங்கி கடற்பதற்கு காட்சிகளை நியாயமானபடி நடக்கிறது. அவன் அசைக்கப்படாது. பயப்படாது. பயப்படுகிற ஒரு மதிப்புக்கு இருக்கு தங்கிற தியானத்தை நான் கேட்கிறேன். ஏன்னா அவர் என்ன பேசுறாரு கடவுள் தட்டி தம்பி யாபி சொல்றாரு. தியானிக்கக்கூடிய சங்கீதம் 12 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். நீதி ஏற்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியங்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். வாரி இறைப்பது என்பதை இப்படியாக கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். விதைக்கிறதுக்கு அடையாளமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த 2 ஆண்டுகள் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஆண்டுகள் கொடுப்பது விதைப்பதற்கு அடையாளமாக இருக்கிறோம். அப்படி விதைப்பு மறுப்புன்னா உலகத்தின் நீதியாக இருக்கிறது. வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பது. ஆமென். நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் திருப்தி அடைவாரும் உண்டு. அதிகமாக பிசினி சமம் பண்ணி
வறுமை அடைவார்கள். வாரி இறைக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்து வைக்கிற பேர்ல கடைசியில எங்க போய் நிறுத்தோம் அப்படின்னா வறுமைக்கு கொண்டு போய் நிறுத்தோம். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கம், பல கட்டுப்பாடு, இவையெல்லாம் வந்து போகிறதுக்கு தேவன் காண்பிக்கிற ஒரு மிகப்பெரிய வழி என்ன அப்படின்னா வேதத்துல கொடுப்பதுதான். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:25 பாத்தீங்கன்னா, உதாரத்துவம் உள்ள, உதாரத்துவம் அதிகமாய் கொடுக்கிற, வாழ்க்கையை கொடுக்கிற, மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ தண்ணீர் பாய்ச்சப்படும். யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். வாரி இறைப்பது நினைத்தோம் நாம் ஒரு நாள் என்ன பண்ண போகிறது கிடையாது. கொடுக்கிறது நினைத்தோமா நாம ஒரு நாள் சுருங்கி போயிட மாட்டோம், வறுமை அடைய மாட்டோம், கீழான நிலையை நாம் என்ன பண்ண மாட்டோம், நிலைக்கு போயிட மாட்டோம். கொடுக்கிறது நினைத்தோமா, விதைக்கிறது நினைத்தோமா நம்ம செழிப்பு அடைவோம் தவிர ஒரு நாள் சுருங்கி போயிட மாட்டோம் அப்படின்றதுதான் சொல்றாங்க. பாருங்க, ஈசாக்கு பாத்தீங்கன்னா பஞ்ச காலத்துல ஆதியாகமம் 26:12. யோசிப்பு பாத்தீங்கன்னா பஞ்சம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. ஆதியாகமம் 47:23. அவங்க ஆகாய புஸ்தகம் பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆகாய 1ஆம் அதிகாரம் 6ஆவது. ஒன்றாம் அதிகாரம் 6ஆவது. விறகாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள், புசித்து பரிபூர்ணம் அடையவில்லை, உடுப்பியும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் கோடிகளாய் அதை சம்பாதிக்கிறான். பிறராய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறான். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த வசனத்தில் அடிப்படை கசவ பார்த்தோம், அவன் கசருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை குறிப்பிட்டாங்க. ஒரு காரியம் அதிகமாக நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ இடத்துல அதிகமா நேரம் செலவு பண்ணுவோம், அதிகமா நேரம் கொடுப்போம், அதிகமா பண்ணுவோம். அதற்கான பல ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எதிர்பார்த்த அளவுக்கு என்ன பண்ணாரு கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரத்துக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுவோம், அவங்களுக்காக நிறைய காத்திருப்போம், அவங்களுக்காக நிறைய நம்ம செய்வோம், கொடுப்போம், பண்ணுவோம். அவன் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணாரு கிடைக்காது. தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை, நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நடுதளவுதான் விசுவாசம். மலையை என்ன பண்ணும், உயர்த்து போகணும். கொஞ்சம் கலைஞ்சால் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது நீங்க உண்மையா இருக்கிற ஒரு சிறந்த மாசம் அப்படின்னு என்ன பண்ணுங்க, அவர் அநேகமா இருக்கிறார். அந்த விதைப்பும் அறுப்பும் வந்து உலக நீதியா இருக்கிறாங்க. நீங்க எங்க விதைக்கிறீங்க அப்படின்றது மிக முக்கியமானதா இருக்குது. விதைக்கிறதுனால கொடுத்ததுனால என்ன ஆகிட போது கிடையாது, குறுக்கி கொடுக்கிறது போது கிடையாது. இங்க பாருங்க, ரெண்டு பொருள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன்
கொடுப்பதில் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுப்பது காசு பணம் மட்டும் இல்ல, நம்முடைய நேரம் தான். ஆமென். அல்லேலூயா. அவர் கனம் பண்றது நம்ம பணத்தால மட்டும் இல்ல, அவருடைய நேரத்தினாலும் கூட. ஒவ்வொருத்தருக்கு ஒரு நேரம் இருக்கும், கொடுத்துருவாங்க. ஒருத்தருக்கு வர நினைப்பாங்க, வர முடியாம இருக்கும். ஆனா தேவன் விருப்பத்தில் நம்ம நேரம் உற்சாகமாக கொடுக்கிறவருக்கு தேவன் எப்பொழுதும் பிரியமாய் இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. பொருட்கள் மிக முக்கியமான காரியமா வேதம் அநேக காரியங்களை காண்பிக்கிறது. ஏழைக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஏழைக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு விதைப்பு தான். கொடுத்தா திருப்பி யார் கொடுப்பார்? கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு கொடுத்தா அவங்க திருப்பி கொடுப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிற ஏழைக்கு கொடுத்த ஏழை எப்படி திருப்பி கொடுப்பார்? ஆனா தேவனுக்கு வாக்கு பண்ற நாவலுக்காக திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியேதான் பாருங்க. அதேதான் பாருங்க 2:9 மீண்டுமா இப்படி வேதம் அவருடைய நீதி மீண்டுமாய் கூட வேதம் என்ன பண்ணுது? பழைய நாட்கள் மாற்றங்கள புதிய நாட்கள் என்ன பண்ணுது? கொடுக்கும் பொழுது அந்த தலையில் உயரும் என்பதை வேதம் என்ன பண்ணுது? விதைப்பை வெளிக்கு நம்ம தியானிக்கிறோம். தேவர் ஒவ்வொரு விதமாய் விதைக்கிறாங்க. கண்ணீரோடு ஒருவன் என்ன பண்றான்? விதைக்கிறான். அவன் கம்பீரத்தோடு அழிக்கிறான். இன்னொரு வகையில சொல்லுகிறது, விதைப்பு தேவ ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றது? மனுஷன் மாத்திரம் விதைக்கல, விகாசம் கூட என்ன பண்றான்? விதைக்கலாம் அப்படின்னு சொல்லு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றபடி மாறுபடும். விசாசம் என்ன பண்றான்? நாம விதைக்கிறது மாத்திரமல்ல, நாம நமக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, விசாசம் என்ன பண்றான்? விதைக்கிறான். அதே ஆண்டவர் இன்னொரு இடத்துல அங்க சொல்றாரு, விதைக்கிறத ரொம்ப ஜாக்கிரதையா விதைக்கணும், சரியான நிலத்துல விதைக்கணும். என்ன பண்ணக்கூடாது? அதே போலதான் அன்பு பிரயாசங்களை நீங்க எங்க விதைக்கணும்? சரியான இடத்துல விதைக்கணும். இடங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்காக பிரயாசப்படுவோம், ரொம்ப அவங்களுக்கு கனம் பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா இறுதியா எல்லாம் மிஞ்சம் அப்படின்னா அவங்க நமக்கு வருத்தமோ அவமானமோ மிஞ்சம். எல்லாரும் நம்ம இருக்கிற இல்ல. ஆனால் தேவன் அப்படி தேவனுடைய வார்த்தை சொல்றாரு, முதல்ல ரசிக்க வேண்டிய இடம் இது, வாரி வைக்க வேண்டிய இடம் இது, வேலைகளுக்கு முதல்ல செய்ய அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல விசாசம் ஒரு வகையான விதை என்ன பண்றான்? விதைக்கிறான். தொடர்ச்சியா அவனை என்ன பண்றான்? விதைச்சுக்கிறான். சபைக்கு வரும், சபையும் நம்ம கிட்ட ஒரு வசனத்தை என்ன பண்றாங்க? விதைக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. நான் எடுத்திருக்கிற இந்த சங்கீத தியானம் 2014 நான் எடுத்த சங்கீதம் மீண்டும் அதிகரிக்கிறேன். அதே அப்படியே எடுத்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வரல. அதான் அப்போ ஏழைக்கு இருக்கிறவங்க எடுத்த இது விதைப்பை குறிச்சு பட்டா போடுறோம். அன்னைக்கு நம்ம சபையில நம்முடைய ஊழியர்கள் நமக்கு விதைச்ச விதைத்த அன்னைக்கு பொறுக்கி எடுத்து வச்சு இதுக்கு ஒரு நேரம் தொடர்ச்சியா வெளியே போக வேண்டியது வேலை ரொம்ப முதல்ல ஒரு வாரமா உட்கார்ந்ததுக்காக இருக்கும். கொஞ்சம் நாட்கள் குறைவாக தான் இதை எடுக்க முடிஞ்சது. இது ஒரு பஞ்ச காலமாய் ஆன மாதிரி இருந்தது. அப்ப அந்த நாட்கள்ல பொறுக்கி வச்ச விதைச்சு அழுத்தி எடுத்து வச்ச சங்கீதம் மீண்டும் கூட நான் என்ன பண்றேன்? அது தேவன் என்னோட கூட இந்திய நாட்கள்ல பேசுறத வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான் அப்படின்னு நான் இருக்கோம். ஆனா இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா விதைப்பை குறிச்சு அப்படின்னா தொடர்ச்சியா 3-4 நாட்களா தியானித்து. அப்ப விதைப்பை குறிச்சு நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். ஒரு வசனத்தை நம் இருதயங்களை விதைக்கிறது
பொல்லாத காரியங்களை நம்ம இருதயத்துல சாத்தான் விதைக்கிற விதைப்பு இருக்குது. நாம் மற்றவரிடத்துல அன்பை விதைக்கிற விதைப்பு இருக்கு. இந்த உலகத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை விதைக்க வேண்டிய விதைப்பு ஒன்று இருக்கு. ஏழைகளுக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாய் விதைக்க வேண்டிய விதைப்பு ஒன்று இருக்கு. இப்படி விதைக்கும் பொழுது வேலை உணர்வு சொல்லுதா, விதைக்கும் போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா அது அறுவடை செய்யும் போது இருக்கும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நமக்கு இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக தேவையானது என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தைக்கு ரொம்ப அவசியம். அவர் சொல்லுகிறார், நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். எதை குறித்து? சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து நாம் என்ன பண்றோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் எவ்வளவு விதைக்கிறோம்? எல்லாரும் விதைச்சிருந்தா அறுவடை எங்க? ரொம்ப நாள் எனக்கு ஒரு விதைச்சா விளையும் அப்படின்றது தேவனுடைய வார்த்தையை தொடர்ச்சியை கேட்கிறது நிமித்தமா எனக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. நம்ம விதைக்கிறோம், கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? விளையிறோம் அப்படின்னு. ஒரு நாள் நம்ம ஐயா ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு அந்த செய்தியில சொல்றாரு, விதைச்சிட்ட உண்மைதான், விளையிற உண்மைதான், அது அறுக்கிறது யாருன்னு கேட்ட. அப்பதான் சட்டம் முடிச்சுக்கிறார். விதைக்கிறது முக்கியம்தான், அது விளையும், ஏன்னா அது தன்மை அதுதான். ஆனா அறுக்கிறது நம்மதான் அடுத்தவனா. ரொம்ப ஆழமா இது நிறைய இடங்கள்ல உணவு பிரகாரமா நான் போகிற சில கூட்டங்கள் கூட நான் பேசிக்கிட்டேன். நம்ம விதைக்கிற விதைப்பு நம்ம விதைக்கிறோம், சுவிசேஷத்தை விதைக்கிறோம், சபைக்கான காரியங்களை வருஷம் வருஷம் சில காரியங்களை விதைக்கிறோம். அதுவிட நம்ம இருக்கிறோமா, நம்ம கலைஞருக்கு அதை கொண்டு வரணுமா அப்படின்றத நாம என்ன பண்ணோம்? முக்கியமா சிந்திக்கிறோம். நிச்சயமா விதைக்கிறத செய்யணும், வகையில விதைப்பு இருக்கும். ஆனா நிச்சயமா அது முளைக்கும். ஆனா அறுக்கிறது யாரு? ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு, ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்குண்டான காரியங்களை நீங்க செய்யணும். அது சரியா வளர்ந்து வரும்போது நீ என்ன பண்ணணும்? அதை அறுத்து கொண்டு களஞ்சியத்துல சேர்க்கணும். நாம இனி வரும் காலங்கள்ல நிறைய இருக்குது, நேரம் குறைவா இருக்கிறத கருதி விதைப்பதற்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காப்பீட போடலாம். ஆனா கடைசியா திருப்பது என்னவா இருக்குதுன்னா, சுவிசேஷத்தை விதைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா நம்ம ஒரு கடமையா இருக்குது, நாம அதை விதைக்கணும். அப்படி விதைச்சு அதை ரொம்ப கவனமா பார்த்து யாருக்கு நம்ம சொல்றோம், யாரு நம்ம கவனமா கொண்டு வரல, முனைப்பா இருக்கிற எப்படி பண்ணுவீங்க? தொடர்ந்து அதுக்காக நாம ஜெபிக்கணும், தொடர்ந்து அதுக்காக பிரயாசப்படணும், அவங்களுக்கு ஒரு நன்மையை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சு அந்த என்ன கூட அந்த வளர்ந்து வரும்போது அதை அப்படியே அழுத்தி கொண்டு அந்த சபை இருக்கிற கலைஞர்கள் நம்ம என்ன பண்ணணும்? சேர்க்கணும். இல்லையா? அது ஒரு வகையான விதைப்பு தான். ஆத்துமாக்களை ஆதாயம் வந்தவர் ஞானவன். வானத்து அந்த வான மண்டலங்கள் எப்படி ஆதாயத்தில் அவங்க இருப்பாங்க, நட்சத்திரங்கள் எப்போது இருப்பாங்கன்னு வேறு காண்பிக்கிறது. நட்சத்திரம் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலை தான் இல்லையா? அப்போ நம்ம தலையை என்ன பண்ணணும்? நிச்சயமா உயர்த்தப்படும். நம்மளுக்கு கொம்பு என்ன பண்ணணும்? உயர்த்தப்படணும். வேகமா ஜனங்களுக்கு நீங்க நம்ம சுவிசேஷம் சொல்லுகிற சுவிசேஷ விதை விதைக்கப்படணும். அது நல்ல நிலங்களா பார்த்து விதைக்கப்படணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லா நிலங்களும் நல்ல நிலங்களா இருக்கக்கூடிய சூழல். யாராவது ஒரு இயேசுவை பத்தி சொல்ல மாட்டாங்களா? எல்லா பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க, யாராவது மக்கள் பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து நாம் அதை விதைப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதுவும் கட்டாயமா இருக்கு. உற்சாகமே நாம் என்ன பண்ணணும்? நம்ம இயேசுக்கு விதைய உற்சாகம் நம்ம தூங்கணும். நிச்சயமா உழைக்கும், ஏன்னா அது வீரியம் உள்ளது. அப்படி உழைக்கும் பொழுது என்ன பண்ணணும்? ஆமென், அல்லேலூயா. நாம வாரி விதைக்க நம்ம என்ன பண்ணணும்? அதோட கூட தொடர்புடையதுதான் ஏழைக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய வார்த்தை சொன்னா நீ கொடுக்கணும், நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு. எதை நீங்க சிறியவர்களுக்கு நீங்க செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்றாரு. 2 கூட்டம் இருந்தது, 2த்தையும் தனித்தனியா பிரிச்சாரு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷத்துல நீங்க போங்க, நீங்க எல்லாம் எங்க போங்க? நரகத்துக்கு போங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க?
தண்ணீர் கொடுத்தீங்க, எனக்கு கோபம் கொடுத்தீங்க, என்னை சேர்த்து போட்டீங்க, எனக்கு நீங்க உணவு கொடுத்தீங்க, எல்லாமே நீங்க செஞ்சீங்க. நாங்க எப்ப செஞ்சோம்? திருப்பி கொடுக்க முடியாதவர்களுக்கு, தரித்திரமா இருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது எனக்கே கொடுத்தீங்க. அப்படிதான் இயேசு இல்லாமல் ஏராளமான இடங்கள் தரித்திரமா இருக்கிறது. இதனால ஒரு சந்திக்கிறோம் வாழ்க்கை, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. இயேசு இல்லாத காரணத்துல எல்லாத்தையும் எடுக்கிறோம். இயேசு இல்லாத காரணத்தினால நல்ல அறிவு இருக்கு, நல்லா ஞாபகமா இருக்காங்க, ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வேலைக்கு அவங்க போனாலும் 40,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களாம். இது அவங்க தொழில் வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்புற ஜனங்க அவங்க விதைச்ச அன்பு, அவங்க பாசமா சொல்றாங்கலாம். அந்த நபர் இருந்தாங்க, ஒரு நிமிஷத்துல அந்த நபர் அவங்களை தூக்கி போட்டு போறாங்க. அது வட்டஞ்சி இருக்கிறாங்க. நான் போக வேண்டிய சூழ்நிலை அவங்க கேட்கிறாங்க. மொத்தத்தையும் ஒரு 3/4 மணி நேரம் சொல்றேன், எல்லாத்தையும் இறுதியா ஒரு கண்ணீருக்காக ஒரு ஜபத்தை பண்ணி நான் என்ன பண்ணேன். ஒரு மனுஷன் கிட்ட அவங்க என்ன பண்றாங்க, மொத்த அன்பையும் மொத்தத்தையும் அவங்க விதைக்கும் பொழுது பலன் என்ன தெரியுமா அவங்களுக்கு? தூக்கி எரிக்கப்படுறாங்க. மனுஷனை நம்பி எந்த காரியத்துக்கு இறங்க தூக்கி எரிஞ்சுட்டாங்க, தனியா இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவ பத்தி தெரியும். 2 பேருக்கு தெரியாத ஒரு பக்கம், தெரிஞ்சும் இப்படி போய் ஆட்கள் இருக்கிறாங்க. தேவனை பற்றி தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியும், மகிமையை பற்றி தெரியும், அவருடைய காரியங்களை பற்றி தெரியும், வல்லமையை பற்றி தெரியும். தெரிஞ்ச ஒரு பக்கம் எங்க போய் விழுது, அங்க போய் விழுவோம். மொத்த அன்பு இங்க வைக்காம அங்க போய் வைப்பாங்க. மொத்தத்தை ஏமாற்றமா உண்மை என்பதை வைப்பாங்க. அப்படிதான் நம்ம யோசிச்சுப்பாங்க. வாய்க்கான வச்சு என் வாய்க்கில் நடந்தது, நான் கை தூக்கப்பட்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன், நான் இன்னைக்கு வாழ்றேன், நான் இன்னைக்கு செழிப்பா இருக்கிற காரணம் என்ன? இயேசு ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில நான் தரித்திரனா இருந்தேன், எவ்வளவு காரணம் தரித்திரம். ஆனா இந்த தரித்திரனுக்கு இயேசு எப்போ இயேசு எப்ப கிடைச்சதோ நான் என்ன பண்ணேன், என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாச்சு, என் வாழ்க்கையில ஒரு பிழைப்பு உண்டாச்சு, என் வாழ்க்கையில அதை என்னால் அனுபவிக்க முடியுது, அவங்களால அனுபவிக்க முடியல. ஆமீன். அல்லேலூயா. நீங்க எங்க விதைக்கிறீங்க என்பது முக்கியம். அவங்க தப்பான விதத்துக்கு விதைச்சாங்க, நாங்க சரியான இயேசு விதைச்சுட்டு வந்தோம். ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சொன்னோம். சரித்திரமா இருக்கிறவங்களுக்கு தேவை இயேசு, அது நம்ம விதைக்கணும். மலகா இருக்கிற நிலத்துக்கு தேவை இயேசு, அதை நம்ம நம்ம என்ன பண்ணோம், விதைக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. அப்படியே விதைப்போம் அறுப்போம் வந்து நம்ம ஜாக்கிரதை அதை அறுத்து கொள்வது களஞ்சியத்துல சேர்க்கணும். ஆமீன். அல்லேலூயா. அப்படிதான் இந்த வசனத்தை வந்து நான் தொடர்ந்து தியானிச்சேன். இன்னும் பெருசா தியானிச்சேன், நேரம் இல்லாத கருதி இதோடு கூட முயற்சிக்கிறேன். நம்ம உணவோடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன், விதைக்கிறோம் ரொம்ப அவசியம். இந்த காலத்துல மிக முக்கியமான அவசியம் வந்து ஒண்ணு சொன்னார், ஏழைக்கு நிலப்ப இறங்கணும், அவங்க கொடுக்கணும், தரித்திரம் விசாரிக்கணும், செய்யணும், எல்லாம் பண்ணணும். அதை விட மிக முக்கியமான இதெல்லாம் கொடுத்தா மறுநாள் அவங்களுக்கு தேவைப்படும். நீங்க எல்லாம் கொடுத்தாலும் மறுநாள் அவங்களுக்கு தேவைப்படும், பத்தாது. ஆனா நம்ம இயேசு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வாழ்நாளெல்லாம் அவன் ஐஸ்வர்யம் வாழ்நாள் இருப்பான், வாழ்நாளெல்லாம் வாழ்க்கையில் சுரைந்து இருக்காது, வாழ்நாளெல்லாம் இந்த உலகத்துல மாற்றம் அல்ல, அந்த உலகத்துல தன்னுடைய பொக்கிஷத்தை அவன் என்ன பண்ணுவான், அதை சேகரித்து வைப்பான். இயேசுதான் மிக முக்கியமானது. அவன் விதைக்கிற விதை என்பது இயேசுதான். அந்த விதைதான் நமக்காக இந்த மண்ணில விழுந்து அந்த விதைதான் என்ன பண்ணுச்சு, செத்ததை யாகி என்ன பண்ண முடியாது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகல அப்படின்னா அநேகமானது என்ன பண்ணாது. அப்படி நமக்காக மண்ணில விழுந்து நமக்காக மதித்து நமக்கான நிறைய விளைச்சல்கள் என்ன பண்ணாரு, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை நாம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இயேசுவை நாம் என்ன பண்ணணும், விதைக்கணும். ஆலயத்தின் வாசல்ல இருந்தா பொண்ணு வெளியே எடுத்துட்டு இல்ல, என்கிட்ட ஒண்ணு இருக்குது, இயேசு இருக்கிற எழுத நட அப்படின்னா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை கொடுக்குமா இணைந்திருந்து வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா தான் கொடுப்பான். ஆமென். அல்லேலூயா. கண்ணீரோடு நிற்கிற ஒரு நகரத்துல அழாதே அப்படின்னு சொன்னார். நான் ஒரு தியானிச்சேன்,
அவர் அழாதுன்னு சொல்லிட்டா நல்ல கண்டிப்பாக, ஏன்னா அவர் வார்த்தையை மீறினா கிடையாது. ஆமீன், அல்லேலூயா. லாசரு தான் எழுதுவான்னு சொன்னாங்க. வாழ்க்கையில இயேசு வந்து நின்றவர்கள் அவங்க அற்புதம் கொடுக்க வேண்டியது கொடுக்க ஏழைக்கு நாம கொடுக்கிறோம். அதை விட மிகவும் நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க வாரி இறைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்களும், தேவனுடைய சாட்சிகளும், தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய அற்புதங்களை நீங்க விதைப்பு நிச்சயமா அது என்ன பண்ணுவோம், தரித்தவர்களுக்கு அந்த ஏழைக்கு என்ன பண்ணுவோம் முக்கியமானதா இருக்கும். வாழ்நாளெல்லாம் அவர் சுபித்து இருக்கிறதுக்கு நாம இருக்கும் தெரியல. அதனால இதுதான் தியானிச்சேன். நியமமே இந்த உலகம் இருக்கிற வரை விதைப்பு நீ விதைச்சீனா கத்தரை விலையை செய்து எதை விதைக்கிற சொன்னாங்க, ஏழைக்கு எதை விதைக்கிற ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு அவன் கொடுத்ததை அவன் திரும்பி கொடுக்கிற ஒவ்வொன்றும் ஏழைக்கு அது தேவனுக்கு கொடுக்கிற கடனா பார்க்க. கடன் எப்பவுமே ஒரு சாபத்தின் எல்லையை காண்பிக்கிறது. தேவன் ஆசீர்வாதம் அவர் உனக்கு சாபமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்ததை விட அதிகமாய் தேவன் எப்போ பாருங்க. 9 மாசம் கடந்து வந்துட்டான். ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் சில பேர் ஒருவேளை கடைசியா தரலாம் என்ன இருந்தா அது உனக்கு பார்க்கலாம். அது உனக்கு எப்பவுமே ஒரு திட்டமிடுதல் இல்லாம வாழ்க்கையை சீர்படுத்திக்க முடிவு. $1000 கொடுத்தாலும் ஒரு குடும்பத்தை நடத்துகிற திறமை உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியும். ஆனா $10,000 கொடுத்தாரு என்ன பண்ணுங்க? நம்ம $1000 கொடுத்தா எப்படி நடத்துவோம், $10,000 கொடுத்தா எப்படி நடத்துவோம்? எப்படி நடத்துவீங்கன்னு கேட்டேன். எதுல கூப்பாங்க வீட்டுக்குள்ள வந்து $1000 இருந்தாலும் தேவையானது மட்டும்தான் பார்த்து 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 என்ன பண்ணுவாங்க. நாளைக்கு தேவைக்கு இன்னைக்கு திட்டப்படுவாங்க. ஆனா $10,000 இருந்தா இந்த தேவன் உன்னை பார்க்கிறாரு. உங்கள்கிட்ட என்ன கிடையாது. 10 லட்சம் கொடுத்தால நீ என்னதான் பண்ண போற? $1000 போதும். எது போதும்? 10 தானே என்ன கிடையாது. நீ வேலைக்கு விதைக்கிற. நீ விதைக்கிறது குப்பை எடுத்து வாங்கி கொட்டி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் விதைக்கிற. உனக்கு வேலை அதிகம். மத்தவன பார்த்தீங்கன்னா இப்படி இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கு மாறிடான். அதனால
குப்பையை வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் வேணாம், உனக்கு 1000 ரூபாவே போதும் நிறுத்தி சொல்லுங்க. ஏன்னா எனக்கு திட்டமிடல கிடையாது. எனக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன், பல ஊர்களுக்கு நான் போகிறதுக்கு திரும்ப தேவன் எனக்கு கொடுத்து போறேன், சந்திக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன். சொல்றாங்க கத்த பாருங்க, என்ன பண்றாரு அது பார்த்துங்க. கவனிங்க, வீடும் ஆஸ்தியும் பெற்றவங்க பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய ஆசீர்வாதம். எத்தனை பேரு நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சம்பாதிப்பீங்க? சரியா போகுது. பல திட்டமிடுதல் இருக்கு. ஒரு முறை பத்மனி அம்மா வீட்டுல மீட்டிங் நடக்கிறப்போ ஐயாவோடு கூட பேசுற பாருங்க, என் கூட உட்கார்ந்து பேசுறாரு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரியா இந்த குடும்ப ஆண்டவர்கள் நிறைய ஜனங்கள் நிறைய பேர் தெரியும். அந்த வீடு நம்ம சபைக்கூடாது மேல கருதுரை வீடு, 2 பிள்ளைங்க, அவன் பையன் ஒன்னு அமெரிக்கால இருக்கு, பையன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்ததுனால நான் சொல்றேன். மகனை பார்த்து சொன்னாரு, இது நான் உனக்கு சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிச்சு வச்சதுலேயே நீ காலத்தை என்ன பண்ணிட கூடாது. நீ நெடுங்கிறது இன்னும் காலம் எப்படி போகுது? ஒரு இடத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க, எதை வச்சுட்டாங்க, வாடகை கொடுத்துடுறாங்க, எதை பாத்துக்கிறாங்க, ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க, அரிசியோ பருப்போ ஏதோ கொடுத்துறாங்க. அன்னைக்கு வேலை ஓடி போகுது, நாளை உங்களுக்கு எந்த கவலையும் என்ன கிடையாது. இன்னைக்கு போகுது, நாளைக்கு நாளை ஏன் கஷ்டப்படுற, ஏன் வேதனைப்படுற, ஏன் அத வேதனையில அடுத்த முகத்தை பார்க்க நினைக்கிறேன்னா விதைக்கு தெரியல. உனக்கு உள்ள விதைக்கிறேன், எங்க விதைக்கிறேன்? தரிசு நிலமா இருந்தாலும் கூட அதை பண்படுத்தி எதை விளைக்கணும், அப்ப அது முளைக்கிறது ஒரு ஆசீர்வாதமா மாறும். விசேஷத்தை என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தர் வந்து வெறுத்தங்க உனக்கு முளைச்சிருக்கிறது, நீ எதை விளைச்ச? பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேணும்னா அன்று சொல்றாரு, உபாகம் 16:17 நீ வாசித்து கூடாது. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையாய் வராமல் தேவனாகிய கர்த்தர் அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவன். என்ன தகுதி உனக்கு? நமாத பிரேயர்ல பார்த்த 2 ரூபாய் காயின்ஸ் என்ன வாங்கினாங்க? ஒரு குழந்தை, இது போல குழந்தைய ஒரு கடைக்கு கூட்டு போனா, ஒரு பேக்கரி கூட்டு போனா 500 ரூபாய் பார்த்து, அது 4 கார்டுக்கு போகணும். ஆனா அதுக்கெல்லாம் தாராளமா 500,000 கொடுக்கிற நாம ஆண்டவர் என் சன்னதியில எப்படி வராத வெறும் கையா? நீ கடன் வாங்கி எத்தனை போடு, கடன் வாங்கி எத்தனை கூடன்னு சொன்னது ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதித்த பத்தியா, அந்த ஆசீர்வாதத்துக்கு
தகுந்தான ஒரு தகுதியோடு கூட நீ காணிக்கையை கொடுக்க. இப்ப நான் கொடுக்கிற காணிக்க என்ன ஆசீர்வாதித்து தகுதி தானா? ஆசீர்வதிக்கிற தேவன் நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விதையை செய்கிற தேவன். அவரால் தான் எல்லாம். நீங்க என்ன பண்றாங்க? தசமம் பாகம் கொடுக்கத்தோடு சொல்றாங்க. சில பேர் கொடுக்கிறாங்க, சில பேர் கொடுக்கிறாங்க. நம்ம திரளான ஜனங்கள் இருக்கிற சபையில் கொடுத்ததை கொண்டுதான் ஊழியம் பண்ண முடியும். கொடுத்ததை கொண்டுதான். அப்ப நான் கொடுத்ததை கொண்டு சபையை நடத்த முடியுமா? கண்டு பாருங்க. என் சீஷன் என்ன நாமத்தை நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் அது பலனை அடையாமல் போனானே. எங்க பலன் இருக்கு? அவன் நிச்சயமா தொடர்ந்து எதை செய்தாலும் அந்த மனுஷனுக்கும் செய்யாம கர்த்தருக்கும் நீ செய்வீனா, நான் நிச்சயமா தேவதற்கும் சொல்ற 1000 மடங்கு கற்றுனார். அன்னைக்கெல்லாம் அங்க வளர்ந்த காலங்கள்லாம் ரொம்ப ஏழ்மையில காலம். ஆனா எதையாவது செய்யணுன்ற உற்சாகம், ஊழியக்காரனை கனப்படுத்தணும்ன்றதான உற்சாகம் அந்த நாட்கள்ல சொல்லிக் கொடுத்தாங்க. ஊழியக்காரனை எப்படி கனம் பண்ணணும்? ஊழியக்காரன் சரியா கனம் பண்ணலன்னா அவங்க ஒரு பொருள் தர மாட்டாங்க. ஒரு பிறந்த நாள் வருதுன்னா அந்த வீட்டு வாசல்ல காத்து இருந்து மணிக்கணக்கில் காத்து இருந்து ஒரு ஒரு போட் ஒரு காணிக்க கொடுக்க முடியல. ஒரு பிறந்த நாள்ல ரெசார்ட்டுக்கு போறாங்க, அதுல செல்போன்ல எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க, விதவிதமான அலங்காரங்களை காண்பிக்கிறாங்க, அதுக்கு லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா கர்த்தருக்கு விதைக்கிறதுல வந்தா தர்மத்தை காண்பிக்கிறாங்க. எது நிக்கம்? எது நிலையானது? இந்த பூமியில வாழக்கூடிய நிலையில நீ இருக்கிற. ஆனா இந்த பூமி, இந்த நகரம் உனக்கு நிலையானது அல்ல என்று சொல்லி எபிரேயர் 13:14 நீ வாசிக்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நமக்கு இங்க இல்லை. வரப்போகிறதையே எங்க இருக்குது? பிலிப்பியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய குடியிருப்போம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த பூமி தற்காலிகமான கொஞ்ச காலம் 70 வயசு கொஞ்சம் நல்ல காலையில கப்பல நல்ல ஊட்டமான ஆகாரம் சாப்பிட்டு 80 வயசு. தேவனுடைய அளவற்ற கிருபை தான் யோவான மாதிரி 90 வயசு. நீ கிருபை பெற்றவன் அந்த 120 வயசு. ஏதாவது எடுத்தீங்க ஆயுசு நாட்களுக்காக தேவன் வகுத்த இந்த பூமி லேயர் மேல இருக்கிற லேயர் உடஞ்சுனே வருது. இன்னைக்கு ஓசான் படம் என்ன பண்ணி போயிடுச்சு, பிரிச்சு போச்சு. முதல்ல அந்த ஜனபர்ல இருக்கிற ஒரு லேயர் உடஞ்சு போயிடுச்சு. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணிட்டே இருக்கு, குறைஞ்சுனே இருக்கு. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில வாழ்கிறதுக்கு எத்தனை பிளானிங் இருக்கு. எந்த இடம் வாடகைக்கு போனா, எந்த இடம் வீடு வாங்கினா, எங்க கட்டலாம், எந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கலாம், யார் வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கலாம், எத்தனை நாள் இருந்தா
நல்லது. இப்படி எல்லாம் ஏராளமான பிளானிங் இருக்கு. ஆனா நிலையான நகரம் உனக்கு எங்க இருக்கு? அங்க போறதுக்கு என்ன செய்யுது? நான் எங்க பார்த்து திட்டமிடுதல். ஒரு விவசாயி விதைக்கிறான், பசி கஷ்டம். அவன் அதிகாலையில 4 மணிக்கு ஏற்றி எங்க போறான்? வயலுக்கு போறான். அவன் கலைகள் வளர்ந்தா, பயிர்தான் வளர்ந்தா, அதனால கண்ணோகமா இருக்கிறான், கடினமா உழைக்கிறான், கஷ்டப்படுறான். அவனுக்கு பலனை தேவன் தருவார். ஏற்கனவே கஷ்டம், ஏற்கனவே பசி, ஒண்ணும் இல்லை, இருக்கிறத விதைச்சுட்டா பசியா பட்டினியா செத்து போயிட்டோம்னா என்ன நினைச்சிருந்தானே? அவன் விதைக்க மாட்டான். விதைக்காதவன் அறுக்க மாட்டான். விதைக்காத ஒரு மனுஷன் அறுக்க ஏன் விதைக்கிறான்னா ஒன்னு அவன் சோம்பேறியா இருக்கணும், இல்ல நாம கையத்தனம் நம்ம யாரு? நீங்க ஆசீர்வாதம் ஏன் சரியா இல்லைன்றத நான் பேசுறேன். எனக்கு கேட்கிற பார்த்து மாறன் நல்ல இருக்கிறாரு. அது நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல ஊழியத்தின் பார்வையில வந்த போது கல்யாணம் ஆன புதுசுல கொண்டாடி போட முடியாம பட்டினியா இருந்து அந்த நிலையிலையும் நல்ல நிலையில வச்சிருக்கிறாங்க, நல்ல மேன்மையில வச்சிருக்கிறாங்க. அவருக்கு மாறனாதான் தலைமை பார்த்து ஓடிட்டு வந்துட்டாங்க. ஊழியத்துக்கு தாங்க 100 ரூபாய் தருவார். அந்த 100 ரூபாய் 10 ரூபாய் தசம பாக்க 90 ரூபாய் விசுவாசம் ரசிக்கணும். விசுவாசம் கொடுத்தது எவ்வளவு, ஆனா கை கழிச்சது எவ்வளவு? ஏன் 10 ரூபாய் ஆச்சு? ஏன் எடுத்தாரு? அவன் கஷ்டம் தெரியாதா? இந்த 100 ரூபாய்ல அவனால ஒண்ணும் பண்ண முடியாது தெரியாதா? ஏன் எடுத்தாரு? கர்த்தருக்கு ஒரு பங்கு உனக்கு கொடுக்கணும். இது கட்டளை. என்னது? அப்ப கட்டளையை கை கொள்ளுகிறவன் கழிப்பான். கட்டளையை கை கொள்ளுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கஷ்டம்தான். அவங்கள மட்டும் இல்ல, இன்னைக்கு ஊழியத்தின் இந்த பாதையில வந்திருக்கிற எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வர, இன்னைக்கும் நான் நடந்துதான் இருக்கிறேன். நான் யோசிப்பேன், 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட நாட்கள் ஒரு காலத்தில் இருந்து ஆண்டவர் அந்த நாள் நீ நல்லா வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏன்னா அந்த கஷ்டமான நாட்களிலும் விதைச்ச விதைகள் யாருக்கு விதைச்சு அன்னைக்கே கட்டுப்படுத்தாங்க. ஏழைக்கு என்ன பண்ணுங்க? ஒரு விசுவாச குடும்பம் ஏழ்மையா இருந்தால் என்ன பண்ணுங்க? ஆண்டவர் சொன்னா கொடுக்க, வலது கை கொடுக்க, இடது கை தெரியாம கொடுக்க. 4 பேர் பார்த்து டபுள் அடிக்கணும்னு என்ன பண்ணாது. நான் எப்பவுமே நம்ம சபையில கொடுத்திருக்கிறோம், நிறைய பேர் கொடுத்திருக்கிறோம். ஆனா இவங்க தான் கொடுத்தாங்க, இவங்க வாங்கி கொடுத்தாங்க. நான் யாரும் சொன்னது அந்த 4 பேரோ 3 பேரோ 2 பேரோ சேர்ந்து வாங்கி தருவாங்க. சில பேர் ஒண்ணு வாங்கி தருவாங்க, கேட்பாங்க. பார்த்தா எனக்கு மனசுல தோணும், தாராளமா வாங்கி அப்படி வாங்கி கொடுத்தாங்க சொல்லுவேன். நான் அதுக்கு முன்னாடி கேட்கிறேன், எல்லாம் வச்சு ஜோக் பண்ணி கர்த்தர் உனக்கு செய்ததை மறக்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஏழைகளை நீ மறக்காது. ஏழைகளை இன்னைக்கு ஒரு நாள் வாங்கக்கூடிய நிலையில நீ இருக்கிற, ஆனா கொடுக்கக்கூடிய நிலையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு கொடுக்க உனக்கு திராணி இருக்கும் போது நீ என்ன பண்ணாத, கொடுக்காம இருக்காது. என்ன பண்ண? சபைக்கு செய்யற ஒவ்வொன்றும், கர்த்தருக்கு செய்யற ஒவ்வொரு காரியம் நல்லா கவனிப்பாரு. நான் பல மடத்துல இருக்கிறேன்.
சபையில கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, ஏழ்மையா இருக்கிறாங்க, மத்தவங்க பார்க்குமே ஒரு சிலர் தான் தராங்க. வெளியே எந்த ஆளுங்களையும் நான் சொன்னதே இல்லை. ஏன்னா அவங்க கேட்டு என்ன செய்ய போறாங்க? பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க, ஒரு 500 ரூபாய் காங்கி அன்னைக்கு கொடுப்பாங்க, டெய்லி கொடுப்பாங்க. உடனே தெரியும் எனக்கு அடைக்க ஒரு ரூபாய் காரியங்கள் எங்க போகுதுன்னா கர்த்தருடைய சமூகத்திற்கும் போது கொடுக்கிறவங்களையும் சார்ந்தவங்களையும் தேவ சமூகத்துல வச்சு எதிர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு என் கையில இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தின் விதைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? விதைக்கின இருக்கிறேன், விதைக்கிறவருக்கு ருசிப்பு ஆகாரம் கட்டாயம். நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நன்றி கொடுத்து சாட்சி இருந்தா ஆண்டவரை பயன்படுத்தலாம். இருக்கா? இஸ்லாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் செய்தார்கள் என் மகனுக்கு 3 வயதை ஆசீர்வாதமாக கூட்டு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நைட்டு ப்ரேயர் வச்சுருந்த வீட்டில் ப்ரேயர்லாம் நல்லபடியாக முடியுது. அடுத்தது தான் வந்து ப்ரேயர்லாம் பண்ணாங்க. வீட்டில் அம்மா தங்கச்சி அவங்க பசங்க வந்துருந்தாங்க. ஒரு 10:30 மணிக்கு சரி அவங்க வீட்டில் நான் கிண்டிலன்னு ஆட்டோ எடுத்துட்டு போனேன். ஆட்டோ எடுத்துட்டு அவளை கூப்பிட்டுட்டு பசங்க ஒரு 3 பேர் பசங்க குழந்தைங்க, நானே அம்மா தங்கச்சி வீட்டை கிராஸ் பண்ணி சிக்னல் கிராஸ் பண்ண போறேன். சிக்னல் போட்டோம். சிக்னல் போட்டதும் கிராஸ் பண்ண அங்கிருந்து தண்ணி ஆரம்பிச்சு சரி அவன் நிறுத்துவான்னு பார்த்தா நிறுத்தல. அவ்வளோ பிரேக்கும் அடிக்க முடியல. அங்கிருந்து எல்லாருமே கத்துட்டாங்க, உள்ள இருக்கிறவங்க கத்துறாங்க, சிக்னல்ல வந்தவங்க கத்திட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நடுவோட நிறுத்திட்டேன். எனக்கு எதுவுமே மைண்ட் ஓடுனேன். ஆட்டோ இங்க நிக்குது, லாரி வந்து இங்க ஒரு எச்சி, அவ்வளவுதான். நான் அவ்வளவுதான் நினைச்சேன், ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு நமக்கு, ஏதோ ஒண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாருமே பயந்துட்டாங்க. எப்படி அது நின்றுச்சு, அவன் எப்படி பிரேக் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த பிரேக் வச்சுட்டு வந்து நிக்கவே இல்லை. சரி அவ்வளவுதான் போலது, நான் நிறுத்திட்டேன். எனக்கு மைண்டே போடல. உள்ள அம்மா கத்துறாங்க, தங்கச்சி குழந்தைங்க எல்லாம் கத்துறாங்க, வெளியில தான் கத்துறாங்க. ஆனா எப்படி நின்றுச்சுன்னு தெரியல. கத்துரு அற்புதமாய் நிறுத்தி என் குடும்பத்தையே பாதுகாத்தாரு. அந்த அதிர்ச்சியில இருந்து அம்மா வீழவே இல்லை. அம்மா அழுதுலேங்கிறாங்க. கிட்டி பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் அம்மா அழுதுன்னு. அப்புறம் போன் பண்ணி வேற கேட்டாங்க, என்னப்பா எப்படி பாருங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ப்ரேயர்ல இருந்து வந்தோம், தேவன் பாதுகாத்தாருமா, நீங்க தான் அதெல்லாம் அழுதா அப்படின்ட்டு அவங்கள நான் சமாதானப்படுத்துறேன். ஆனாலும் உண்மையாலுமே தேவன் வந்து ஒரு குடும்பத்தை பாதுகாத்தா அதுக்காக கத்தரை போட்டான்னு கொண்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி போய் துணி துவைச்சிட்டு ஒரே ஒரு துணி மட்டும் அப்படியே பிடிச்சிச்சு. நிம்மரம் முடியல, துணிய முடியல, நவரம் முடியல, கொல்ல முடியல, எதுவும் கொஞ்சம் தூரம் நடக்க கூட எனக்கு ரொம்ப முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு பாசிட்டிவ் ஜாப் பண்ண மாத்திரை எடுத்தாங்க. போட்டுட்டு கொஞ்சம் வலி நல்லா இருக்குது. ரத்தங்களை எப்படி நான் கூட வலி இருக்குதான் எனக்கு. நான் முடியல என்னால. இருந்தாலும் தேவனை சமூகத்துக்கு கொண்டு வந்து எங்களுக்கு செய்ய எனக்கு நல்ல உதவி நிலம் கொடுத்தாரு, கிருபை கொடுத்தாரு. நன்றி சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் கர்த்தருக்குள் பாடுவது இந்த மாதத்தில் காலகட்டத்தில் நன்றி சொல்றேன். 2023 எனக்கு அளவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வெறும் சாதாரண கை வலி தான் சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ஆனால் அதில் பண்ண ஒரு பிரச்சனையா வெளியில வர ஆரம்பிச்சுங்க. முதல்ல கிட்னி வந்து 70% அவருக்கு 2 கிட்னியே சரியில்லாமல் போயிடுச்சு. 30% தான் ஒன்று பிரச்சனை. சரி ட்ரீட்மெண்ட்டு 1 வருஷமா எடுத்துட்டு இசபெல் ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம். 1 வருஷமா பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பேடி லெவல் வந்து 1.2 தான் நம்மளுக்கு நார்மல். அதுக்கு மேலே போனால் அது ஈஸி நம்மளுக்கு சைடு இல்லாமல் போகுது. சரி அப்புறம் அவர் அட்மிட் பண்ணி பார்க்கும்போது 3 பாயிண்ட் இருக்குது. மேற்பட்டு 3 மாதம் கூட அது இன்க்ரீஸ் ஆகிட்டு 4, 5, 6 வரைக்கும் போயிடுச்சு. இப்போதைக்கு 6 வரைக்கும் போயிடுச்சு. எல்லாரும் என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்று இல்லை. கண்ட்ரோல் அது வரைக்கும் போகல. டாக்டர் எதுவும் சொல்லலை, நான் சொல்லியிருந்தேன். நானும் ஒவ்வொரு நாளும் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தாவே அவருக்கு ஜீவனை கொடுத்த வேண்டிய, அவர் சரீரத்தை கொடுத்த வேண்டிய, சரீரத்துக்கு அபயங்களை கொடுத்த வேண்டிய ஆண்டவரே
நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்கு நீங்க கட்டளைகள் கர்த்தாவே நெசமாக இயேசுவின் ப்ரேயர் பண்ணுங்க. அதே போல அவங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க ஒவ்வொரு நாளும் அவரோட சின்ன ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். போன மாசம் போகும்போது 6 இருந்தது. நான் வேற டாக்டர் மாத்தினேன் காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல. அது கர்த்தருடைய தயவாக்கு கேட்டு அவங்க அந்த இடத்துல ஒரே ஒரு மாசம் நான் போனேன். ஜெபிச்சுட்டே இருந்தோம். கிரியேட்டிவ் லெவல் குறையணும். அவங்க சொன்னாங்க குறையாது, ஏறிட்டே போகும், ஆனா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சம்பளத்தை அவர் ஒப்பு கொடுத்துட்டு அந்த சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். போன மாசம் 6 இருந்தது. ஆனா இந்த மாசம் டெஸ்ட் எடுக்கும் போது 5 வந்துடுச்சு. இன்னும் ஆப்ரேஷன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாம கண்ட்ரோல் இருக்கு, மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து செயல்படுறது 20% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20%க்குள்ள அதுக்கு மேற்பட்டு வரணும். அந்த 20% தான் இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து பார்க்கலாம், சர்ஜனை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் பார்க்கல. ஒரு 3 மாசம் போட்டு பார்த்துலாம் சொல்லிட்டு கர்த்தர் இவ்வளவு தூரமா கூட செய்திருக்காங்க. கர்த்தர் அது போனாலும் கூட நன்றி செய்யணும். அந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியல சொல்லும். 10 பிள்ளைக்கு பலனா கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். அது மாத்திரம் அவங்க அம்மாவுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி பாப்பா ஊருக்கு போறதுக்கு வேலைக்கு போறதுன்னா ஒரு ரூபாவே இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவங்களையும் பலப்படுத்தினாரு, பிள்ளையும் பலப்படுத்தினாரு. 2 பலகையுமே கர்த்தர் எனக்கு பலனா இருந்தாரு. கர்த்தருக்கு சொல்றேன். முதல் டைம் வந்து ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வேலை டைம் வந்து வேலைக்கு போயிட்டு அப்படின்னு வந்து கேட்குறேன். ராத்திரி 9:45 மணிக்கு நான் அந்த என்ஜோ காலேஜ் ரோட்டில் வந்து இருக்கிறேன். ஒருத்தவங்க வீடு சொன்னாங்க, அதை கேட்டுட்டு நான் வச்சுருக்கேன். ஒரு கார் அந்த ரோட்டில் வந்து கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்லேயே வருது. அந்த ஆள் ஓட்ட தெரியுமா, இல்லை குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்காரா இல்லைன்னு சரியா தெரியல. அப்படியே ரிட்டர்ன்ஸ்லேயே கார் வந்துருச்சு. அந்த நேரத்தில் அந்த ராத்திரி 10 மணிக்கு ரோட்டில் அந்த நேரத்தை நடந்து போனவங்க 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கார் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அவ்வளோ வேகம், நம்ம சினிமாலெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த அளவுக்கு வேகமாக வந்து கார் யாரெல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்களோ எல்லாரையுமே அடிச்சது. கார் எந்தெந்த வண்டியெல்லாம் நிற்கிறது எல்லா வண்டியும் என்ன பண்ணிச்சு, கார் அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுச்சு. அந்த டைமில் நான் திரும்பி நான் வரேன், அப்படியே என்கிட்ட அப்படியே கார் வந்துருச்சு. நான் எங்கே போய் விழுறதுல எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்துல டிரான்ஸ்பார்மர் இருக்குது, கார் எனக்கு பக்கத்துல இருக்குது. திரும்பி பார்த்து கார் அவ்வளோ வேகத்தில் வருது. ஒரு நிமிஷம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கி காருக்கு அடிச்சு போட்டுருக்காங்க. அடிச்சு போட்டுருந்தா கூட நம்ம வந்து தூக்கி போட்டு கூட ஆள் இல்லாத நேரத்தில் நான் அந்த நேரத்தில் நான் இருந்திருக்கிறேன். நேரத்துக்கு நான் கூட என்ன பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருந்தேன். ஐயோ காரோ இல்லை இருக்கோ ஏதோ ஒரு உடனே இருக்கும். ஆண்டவர் தாமே அந்த நேரத்தில் அந்த காருக்கும் எனக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அவ்வளோ வேகமாக அந்த கார்ட்டு போயிட்டாலும் எப்படி சார்ந்து டிரான்ஸ் பண்ண மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போன காரு அந்த ஓட்டர் பக்கத்தில் இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் அப்படியே என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் இடிச்சு போயிடுச்சு. அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக முன்னவர் வரைக்கும் அந்த கார் அப்படியே போயிருக்கு. நிறைய பசங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காரை பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இந்த மாதிரி எவ்வளோ பாட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் கட்டிப்பட்டுச்சு. அந்த கஷ்டத்தாமே எனக்காமே பாதுகாத்து இருக்காங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தாமே இப்படியாக நடத்தி கொண்டிருக்கேன். புதன்கிழமை தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பயத்தை குறித்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. கற்றுறது யாருமே படிக்க முடியாது. அப்படி ஒரு பயமாவே ஆயிடுச்சு. உண்மையாவே அப்படி ஒரு காரியமாயிடுச்சு. தேவன் தாமே இந்த நாளில அவரோட கருத்துல இருந்து பறிச்சு கொள்ளாதபடி கர்த்தர் இன்றைக்கு ஆரம்ப சுகத்தை படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சில நேரங்கள்ல அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது என்னோட ஹாஸ்பிட்டல் தான் கலந்துருக்கேன். கர்த்தர் தாமே இன்னைக்கு கிருபை கொடுத்து வந்திருக்காரு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தமிழ் சர்ச்சை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். பிள்ளைங்க நல்லா படிக்கவும், பிள்ளைங்க பத்திரமா பள்ளி போயிட்டு வரவும், வீட்லயும் வண்டி ஓட்டுறாங்க. ஏன்னா ரொம்ப டிராஃபிக் வந்து கடவுளமா வண்டி எடுத்துன்னு வராங்க. நான் போகும்போது அப்படிதான் இருக்கு. நம்ம கரெக்டாக போனாலும் அவங்களும் கரெக்டாக வருது இல்லை. கூட இவ்வளோ
மோசமான அந்த சூழ்நிலைகள்ல தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு. பிள்ளைகளை 3 பசங்களையும் கூப்பிட்டு போவாங்க, 3 பசங்களையும் கூப்பிட்டு வராங்க. மக்கள் பாராட்டின அவர் பாதுகாப்பாக இருந்தார். அது மாத்திரமில்ல, மருத்துவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. தேவன் அதையும் சரி செய்து ஒரே நல்ல பதிவு செய்தார். அது மாத்திரமில்ல, எனக்கும் வேலை செலவுகளுக்கு நிறைய அந்த வாதம் நிறைய நெருக்கடிகள் குடும்பம் ஆர்வமாக இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் நடத்தினார், நடத்தி கொண்டு இருக்கிறார், இனியும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம போன 7ஆம் தேதி கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம். அது நிச்சயமா மனஸ்தாபம் பண்ணேன். கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினா வானிலை என்ன வரும், அதுக்காக சபைக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கிற மனஸ்தாபப்படுகிறேன் பார்க்குறேன். காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்திருக்கிறோம், தேவையில்லாம அதான் அதுக்காக சரியா ஜெயிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட ஆயத்தப்படுத்துறோம், நடத்துறோம், ரைட் ஓகே வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு விட்டோம். இனி ஒரு நாட்கள்ல வந்து அப்படி ஒரு ஏதாவது விசேஷ கூடுதல் நடத்தினா அதுக்கு முன்னதாகவே வந்து உபவாச கூடுதல் நம்ம நியமிக்கணும் அப்படின்னு இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வரும். ஏன்னா நான் தான் லேட் நினைச்சேன், புறம் வந்து தங்கச்சிகள் தம்பிகள் வந்தாங்க, எல்லாமே சம்மந்தமே இல்லாம லேட் ஆச்சிடலாம். அதை சொல்லவே முடியாது. என்ன ஒரு கஷ்டமா வந்தாலும் ஜாயின் பண்ணி ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சு ஒரு 5 கரெக்டா 10 மணிக்கெல்லாம் இங்க வர வேண்டியது. ஆனா அது அப்படியே தொடர்ந்து 12 வரைக்கும் இதுக்கு தேவையில்லாம கஷ்டம், போனதும் வேஸ்ட் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் கூட தேவன் தாமே அதை ஜனங்களுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமா நடத்தி கொடுத்தாரு. அன்றைய நாட்கள்ல வந்து நல்ல ஆராதனை பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கீபோர்ட்ல வந்து ஆராதனை அந்த பிள்ளையை கனம் பண்ணி அனுப்பதை ஒரு தேர்வு செய்தாரு. அன்னைக்கு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்காக மிக ஒரு பிரயாசத்தை நிறைய இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்க, வந்து வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னா, ஏன் நம்ம அங்கேயுமே நம்ம அலைவர ஏன்னா முன்னாடியே திட்டமிட்டு இருந்தா எல்லாத்தையும் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லிருக்கேன், நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு நல்லா முதல்ல நம்ம பண்ணிடுவோம், அடுத்த தடவை வேணா டேரக்டா நம்ம ஒன்றா பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தேவை முக்கியமா பணத்தை இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். கூட நடத்தணும் அப்படின்னா தொடக்க வந்து தேவை 2வது தேர்வோம், 3வது மன தேவையில வந்து நிற்கும். மன தேவை அப்படியே சொன்னேன், நான் 2 கிலோ பண்ணி வரலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2 கிலோ 10 அடிச்சிங்களா, அப்படி போல தொடர்பு சிட்டி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஜூலி பாப்பா சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லி வந்து அன்னைக்கு கல்யாணம் இருந்தார், ஏகப்பட்ட வேலைகள் அந்த டைம்லாம் போய் பண்ணி சொல்ல அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஏற்பாடு பண்ணோம். நைட்டு தான் அந்த பொண்ணு அப்பாவுக்கு போய் சொன்னேன். அவங்க சொன்னாங்க உடம்பு முடியல, ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த சூழ்நிலையும் போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் தேவையானதான் வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. அமுதாக்கும் காலையில தான் நைட்டு சொல்லி காலையில ஏற்பாடு வச்சு இதே காலமே எல்லாத்தையும் வந்து ஏன்னா போன வாரம் வந்து தம்பி ஆபீஸ்ல ஏற்பாடு செஞ்சாரு அப்படின்னு ஐயா ஒரு வாரத்துல முடிச்சிட்டாரு அப்படின்னு இல்லை. முன்னாடி இவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கு. அது மாத்திரம் இதுக்காக தொடர்ந்து ஜெயிச்சிருப்பீங்க. விசுவாசி நம்ம சபைக்கு இளைஞர்கள் நம்ம நிறைய ஜெயிச்சிருப்பாங்க. நான் கூட வந்து சொன்னாக்கா ஜெபிக்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அழைப்பை ஏற்று அம்மாக்கா வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போல எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. 15 பேர் தான் வந்து உண்மையாலுமே வந்து கனெக்ட் பண்ணாங்க. எனக்குள்ள ஒரு விசுவாசம், ஏன்னா நிச்சயமா வந்து சபைக்காக ஜெபிக்கிறதுக்கு சொல்லுவாங்க, நிச்சயமா 30 நம்பிக்கை சொன்னாங்க, 30-35 பேர் கண்டிப்பா தொடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா நாங்கள் பேசி போய் 15 பேர் 38 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நமக்கு நிச்சயமா எதற்காக எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஆவிடு யுத்த காலத்துக்கு சென்றதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆனா அவனுக்கு அது ஒண்ணு தெரியாம இருந்திருக்கலாம், அவன் அண்ணனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், தேவன் அனுப்புனதுக்கு தெரியும். அப்படி இதுக்கான அமையலும் நம்ம சபைக்காக வந்து நம்ம கூடணும். நிச்சயமா இதுக்கு முகாந்திரம் வந்து கர்த்தர் நிச்சயம் வருகிற நாட்கள் நமக்கு வந்து கர்த்தர் நமக்கு தினத்தை நிச்சயமா ஆயத்தம் பண்ணி வைத்து நமக்கு காண்பித்து நமக்கு கொடுப்பாரு. 2024 பாலும் செய்து ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சுதந்திரமாக கொடுப்பேன் சொன்ன நிச்சயமா நமக்கு தருவாரு. அதே போல வேகாகனா இப்போ சாட்சியா ஒன்றும் கருங்கல்ல எதுக்கு எதை சொல்லணும் அப்படின்னா, அடுத்தது வந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா
அக்டோபர் மாதத்துல வந்து 11, 12, 13 3 நாள் வந்து லீவ் இருக்கு. இந்த 13 வந்து ஞாயிற்றுக்கிழமை, 18 வந்து சனிக்கிழமை, 11 வந்து வெள்ளிக்கிழமை வருது. சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் தயவுசெய்து போகும்போது என்ன பண்ணுங்க, இதுக்காக ஏதாவது ஒரு நாள் நம்ம ஆராதனை மாதிரி தொடர்ச்சியா வந்து ஃபுல்லா ஆராதனை நடத்தணும் அப்படின்னு, புதிய ஆராதனை நடத்தணும் ஐயா கேட்டாரு. பண்ணலாம்ப்பா அப்படின்னாரு. சரி ஐயா, நாங்க வந்து எனக்கு கொஞ்சம் 3 நாள் தொடர்ந்து வச்சு செய்யணும் அப்படின்னு. அப்புறம் நான் 3 நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அப்படின்னாரு. சரிங்க 3 நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை வந்து நமக்கு அடுத்த மாசம் அக்டோபர் 11 2ஆம் தேதியே பாடலான்னு பார்த்தோம். சரி கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படின்னு அக்டோபர் 11ஆம் தேதி அந்த நாள் இருக்கு. நீங்க எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா போகும்போது, ஏன்னா சபையில தொடர்ந்து ஜபம் இருக்கணும், தொடர்ந்து நம்ம ஜபிக்கணும், தொடர்ந்து நம்ம ஏன்னா நம்ம வந்து வாசிப்பு பேருக்கு வந்து நானே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வேலைக்கு கொஞ்சம் கூடுதலாகிடுச்சு, வீட்டில் மட்டும் அனுப்பி விட்டாரு. சரியாது நான் அனுப்பல, சும்மா சொல்லக்கூடாது. கட்டாயமா அவங்க வராங்க, எங்க சண்டே போட்டு பண்ணி வராங்க. ஏன்னா கடையில வேலை இருக்கு, ஆள் இல்லை, நீ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா நம்ம எல்லாருமே வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து ஜெபிக்கிற ஜெப ஆவிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு அடங்கி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது தொடர்ந்து வந்து சபை வந்து இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு அனல் இருக்கும். அந்த அக்னி அணையாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், அனல் ஊட்டி கொண்டே இருக்கலாம். மீண்டும் நம்முடைய பலிபீடங்கள், ஜப பலிபீடங்கள், அக்னி நம்முடைய அபிஷேக பலிபீடங்கள் கட்டி எழுப்பப்படணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். போன தடவை வந்து ஒரு சிலர் கூட வரல, இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். நீங்க நிச்சயமா அந்த 11ஆம் தேதிக்காக நிச்சயமா ஜெபிக்கிறோம். இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு நாள் இதுக்காக, அந்த கூட்டத்துக்காக உபவாச நாட்கள் ஐயாட்ட பேசிட்டு நாம நிச்சயமா அறிவிப்பு கொடுப்போம், சொல்லுவோம். பொதுவாக வந்து நீங்க கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து சபையை நீங்க நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், ஏன்னா இந்த பகுதியில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிப்பு, அவங்களுடைய உத்தரவாதம், அவங்களுடைய காரியங்களை கத்த நம்ம இடத்துல நிச்சயமா கேட்பாரு. நம்ம கடனாளிகள், நம்ம பதில் சொல்ல இடத்துல நம்ம இருக்கிறோம். சபைக்கு வரும் காலங்களில் நிச்சயமா என்ன பண்ணலாம், பெருக்கணும். ஏன்னா அப்படிதான் வாக்குத்தத்தம் அன்னைக்குள்ள ஐயா சொல்றாரு, நிச்சயமா நம்ம பெருக போறோம் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா நம்ம செய்வோம். கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கத்தர் எந்த எங்க பாராட்டு நன்மைகளுக்காக கத்தருக்கு கொடாத போய் ஸ்தோத்திரம். நிறைய ஆசீர்வதித்தார், தாய் தகவலுக்காக பல ஆசீர்வதித்தார். நன்றி. ஒரு காரியம் தம்பி நிறைய சொன்ன மாதிரி எனக்கு நடக்கும். திருமலையில ஊழியம் 1:30 மணி மேல சைக்கிள்ல என் வீட்டுக்கு போகிற நிலையில திருமலை அந்த வேலைக்கு ஒன்றே கிடையாது, பிஸ்கி கிடையாது, காட்டியா நடக்கும். முடிச்சுட்டு நான் போகும்போது அந்த ரோடு டிராவல் பண்ணும்போது ஒரு தண்ணி வருது, ரொம்ப வேகமா வரா. அவன் பிரேக்கா அடிக்க முடியல. அவனால காத்து என்ன தலை நான் மாதிரி நானே என் சைக்கிள் ஒரு அடி லாரி போனவங்க ரோட்லயே சைக்கிள் ஆண்டவருக்கு நன்றி. நான் என்ன ஒரு நேரம் ஊழி ஏன் காப்பாற்ற யோகியதுனால நான் எல்லாத்துக்கும் ஒரு டாப்பான மனுஷன் என்பதுனால கிடையாது. நீ எனக்கு அன்னைக்கு மறிச்சுன்னா நிறைவே தெரியாம போயிடும். ஏராளமான ஜனங்களுக்கு எனக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது. உணர்வடையத்தக்க
வார்த்தைகள் என்னைக்கும் வல்லமையோடு வெளிப்பாடுகளோடு என்னவோ நடக்குது, ஆண்டவர் என்னமோ செய்யல. ஆனா அதுக்கு யாரு வேணும்? நீங்க வேணும். உங்களை பாதுகாக்கிறாரு, பலவீனங்களில பலன் தர்றாரு, உழைக்க பலன் தந்தாரு, சம்பாதிக்க பலன் தந்தாரு, மனுஷ கண்களில் தயவு கொடுத்திருக்கிறாரு. எல்லா காரியத்தையும் உனக்கு அவர் செய்ய போகுது. அவருக்காக நீ என்ன செய்த என்பதை அவர் கேள்வி வச்சு பதிலை தேடி நம்மளுடைய ஆசீர்வாதம். சொன்னார் கை கால் போய் ஆட்கொண்டு போய் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. கை கால் நல்லா இருக்கும்போது ஓட்டம் அதிகமா கை கால் போய் ஆட்கொண்டு யார் வருவாங்க? எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்போ கவனிங்க, ஏதோ ஒரு காரியத்தை உங்க மேல கரிசனை வச்சு அது என்ன பண்றாரு? காப்பாத்து. ஆனா அவர் காப்பாற்றுன தேவன் கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாள் என்ன பண்ணாத. அப்போ நீ காப்பாற்றி இருக்கிறார். யாருக்காக காப்பாற்றுறது? நீ அவருக்காக வேணும். அப்ப அவருக்காக என்ற நிலையில நீ செயல்பட ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அன்னைக்கு ஆரம்பிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம காரியங்களை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வரைக்கணும், கொஞ்சமா தான் நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய உழைக்கிறோம், ராத்திரி பகலும் பார்க்காம உழைக்கிறோம். ஆனா அதனுடைய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரணமா கிடைக்கிற கொஞ்ச நேரம். என்ன பண்ணுங்க? கர்த்தர் என் பலவீனத்துல எனக்கு பலனா இருந்த ஒவ்வொரு நாளும் என்ன அவர் நடத்த. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இருப்பாங்க ஒரே வார்த்தை, கர்த்தர் எனக்கு சூப்பரா இருக்கு. 1000 பலவீனங்கள் எனக்குள்ள காணப்பட்டாலும் ஆண்டவர் சொன்னார், பலவீனத்தை அல்ல பலன் கொடுக்கிற தேவன் கர்த்தர் பலனெல்லாம் வச்சிருக்கிறார். கர்த்தர் கிருபையெல்லாம் வச்சிருக்கிறார். எல்லா உலகம் சபைக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டியது. குறிப்பிட்டு வாங்கணும். ஏன்னா வைக்கிறீங்க 4 பேர் இருக்காரு, நிறைய பேர் பார்க்கலாம், யாரும் வேணா பார்க்கலாம். ஒரு நோட்புக்களை வச்சு நீங்க பேசுனீங்கன்னா எழுதி வச்சு பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாம தெளிவா பேசணும். இப்ப நான் அதை விசாரிச்சேன். பிரசத்துல புக்கில் வாங்கினா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கம்மி விலை. நமக்கு அதிகமான ரேட்டு போது வேலை நிறைய. இப்போதைக்கு குறைஞ்ச ரேட்ல வாங்கினாவே போதும். ரெண்டாவது நம்ம மைக்கிங் சில நேரங்களில் செய்ய அதற்குரிய காணிக்கைகள் வேணும். கசாம பார்க்கறதோடு நிறுத்தாதீங்க. நான் எப்பவுமே யாரையும் வருத்தி எதுவுமே நான் கேட்டுக்கிறேன். கர்த்தருக்குன்னு செய்யற ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் 1000 மடங்கு பண்ணணும். எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு வீணான காரியங்கள் வாழ்க்கையில் இதை செய்யுங்க. ஆசீர்வதிப்பாரு. நீங்க வாங்க, உங்களோட ஒரு நானும் இணைஞ்சிக்கிறேன். என்னுடைய பங்கை நானும் எல்லாரும் வைக்கிறேன். எல்லாரும் இணைஞ்சி நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். எழுந்து வாருங்கள் என்று சொல்லி கட்டுமான வேலைக்கு நெகிழ்மையை அழைத்த போது நல்ல வேலைக்கு எல்லாரும் கை கொடுத்தாங்க. நீங்க கை கொடுங்க, கட்டுவோம். தேவ நாமம்
நாட்கள்ல உபவாச நாட்கள்ல பங்கெடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய சத்தியங்கள் உபவாசம் வெளிவரும். என்னுடைய ஆசிரியர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போகிறோம். என்ன வாக்குதான் சரி.